ஹலோ யுஎஸ் அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டி பார்த்துட்டு பிரேம் அடிச்சிட்ட பிறகு சீலிங் ஒயிட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த சீலிங் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர அப்பcolite பிரீமியம் எமுல்ஷன் இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பெயிண்ட் நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்க மட்டும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டியூஷன் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கச்சிட்டு இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இப்போ இந்த பில்டிங் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நான் பட்டி பார்த்துட்டு பிரேமெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தா பெயிண்டிங் பண்ண போகிறோம். இப்போ சீலிங் ஒயிட் வந்து பண்ண போகிறோம். அந்த சீலிங் ஒயிட் பெயிண்ட் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சது. அந்த சீலிங் ஒயிட் பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் அப்பcolite பிரீமியம் எமுல்ஷன் இந்த பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா டிராக்டர் எமுல்ஷன் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட்டு, நடுத்தரமான செம்மையான பெயிண்ட். இது ஷைனிங் நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பெயிண்ட் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். நண்பர்களே, இந்த பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது பில்டிங்காக இருந்தால் நம்ம வந்து பட்டி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பிளேடை நல்லா சுரண்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கோடு வந்து பட்டி பார்ப்போம். ஃபஸ்ட் கோடு பட்டி பார்த்துட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அதிகபட்சமாக 6 மணி நேரம் விட்டோம்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் செகண்ட் கோடு பட்டி பார்க்குறோம். அதேமாதிரி 6 மணி நேரம் கழிச்சு காஞ்சிட்ட பிறகு வாட்டர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி அதன் பிறகு இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே பழைய பில்டிங் வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பழைய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது பழைய பில்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கலாம், பட்டி பார்க்காம வால்ஸாக இருக்கலாம். அப்படி பட்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஏஷியன் பெயிண்டில் வர ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கோடு பட்டி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ரீபெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேருந்து இந்த ஏஷியன் பெயிண்ட் ட்ரூகர் அர்லிக் வால் பட்டி இது யூஸ் பண்ணலாம். அப்படி சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல, நீங்கள் வந்து பிர்லா பட்டி கூட யூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சி அந்த பட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் கம்பெனி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா ஃபஸ்ட்டு அதாவது ரீபெயிண்டிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண பில்டிங்கில் பட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணணும். ஏஷியன் பெயிண்டில் வர்ற இன்டீரியர் ப்ரைமர் வந்து ஒரு கூட வந்து அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா 6லேருந்து 8 மணி நேரம் ட்ரை ஆகுது டைம் கொடுக்கணும். நல்லா 8 மணி நேரம் முடிஞ்சிட்ட பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கோடு வந்து பட்டி பார்க்குறோம். ஃபஸ்ட் கோடுக்கு பட்டி வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர ட்ரூகர் அர்லிக் வால் பட்டி இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த பட்டி நம்ம பார்த்து ஃபஸ்ட் கோடு பார்த்த உடனே பார்த்தோன்னா 6 மணி நேரம் நல்லா காயறதுக்கு விடணும். காஞ்சிட்ட பிறகு செகண்ட் கோடு பட்டி பார்க்குறோம். செகண்ட் கோடு பட்டி பார்த்துட்டு பிறகு அதே மாதிரி ஒரு 6 மணி நேரம் விட்டோம்னா ட்ரை ஆகிடும். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா 180 ஷேண்டிங் பேப்பர், அதாவது எம்எரி பேப்பர், உப்பு காகிதம் இருக்கு இல்லையா, 180 அந்த ஷீட்டை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுறோம். தேய்ச்சி முடிச்சுட்டு லைட் செக்அப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு மீண்டும் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுறோம். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்ட பிறகு அது ட்ரை ஆகிறது வந்து பார்த்தோன்னா 6லேருந்து 8 மணி நேரம் டைம் கொடுத்தா நல்லா ட்ரை ஆகிடும். அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி 2 கோடு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு மீண்டும் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து 4வது ஸ்டெப்பு. அதுக்கடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு பிறகு நம்ம டாப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் யூஸ் பண்ணுவோம். சீலிங்கும் அதே மாதிரி சீலிங் யூஸ் பண்ணுவோம். சீலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெயிண்ட் வந்து ஒயிட் வந்து யூஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி வால்ஸுக்கு நீங்கள் ஒயிட் வச்சாலும் வேறு கலர் வச்சாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஷேண்டிங் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 320 இருக்குது, 400 இருக்குது. இந்த 2 ஷீட் ஏதாவது ஒன்று எடுத்து ப்ரைமர் போட்ட வால்ஸே கூட பார்த்தீங்கன்னா லேசாக தேய்ச்சிடும். லேசாக தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து டாப் கோடு பெயிண்ட் பண்ணிங்கன்னா வால்ஸ் வந்து நல்லா நீட்டாக நைஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரஃபாக ஆகிறதுக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி டஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசாக வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிற இந்த உப்பு காகிதம் வாட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, 320 யூஸ் பண்ணுங்கள் அல்லது 400. இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு பிறகு லேசாக தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன கலர் அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆகுது. அதே மாதிரி ஒரு 8 மணி நேரம் நல்லா ட்ரை ஆகிடும். மீண்டும் நீங்கள் செகண்ட் கோட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்ஸ் வந்து நைஸாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா நீங்கள் கலர் போட்ட பிறகு கூட நீங்கள் லேசாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வச்சு லேசாக தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து டஸ்ட்டு ஓட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் செகண்ட் கோட் டாப் கோட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நைஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த பெயிண்ட்டை நான் ஒயிட் பெயிண்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி நண்பர்களே, இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளடிக்கிறது இன்டீரியர் பெயிண்ட். இது
இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 10 லிட்டரு பெயிண்ட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3410 போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ரேட்டு கொடுத்தா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்னாவே எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கொடுத்து வாங்க தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு பெயிண்ட்டு கடைக்காரும் அதில் இருக்கிற ரேட்டே வந்து போட மாட்டாங்க, கம்மி பண்ணி தான் போடுவாங்க. நீங்கள் வந்து நான் இந்த ரேட் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் இந்த ரேட்டில் போகுதுன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு வாங்கும் போது இப்போ 4-5 கடையில் விசாரித்து நீங்கள் ப்ரைஸை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கிங்க. அது உங்களுடைய திறமை. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஏரியாவில் எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் வந்து நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல ரேட் எனக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா விசாரித்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நண்பர்களே பாருங்கள், இந்த பெயிண்ட் நான் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் எவ்வளோ தண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் மிக்ஸ் பண்ணலான்னுக்கிறேன். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து 650 ml வரைக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 10 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 லிட்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. குறைந்தபட்சமாக 6 லிட்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கம்மியாக இருக்கிறதால நான் அதிகமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ரோலரில் அடிக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கலான்னுக்கிறேன். ஒரு 4 லிட்டர் யூஸ் பண்ணலான்னுக்கிறேன். 4 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் பெயிண்ட் அப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி தகடை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பெயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் கட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வராது. அந்த நேரத்தில் நீங்கள் வரலாம், நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் வந்து அந்த பட்டி தகடை வச்சு லேசாக கட் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் பெயிண்ட் அப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டு அதை கட் பண்ண கூட தேவையில்லை. அந்த லாஸ்ட்டு பிட்டை வச்சு கூட நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இப்படி ஏற்றிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். பெயிண்ட்டு நல்லாவே திக்காகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட்டு தான். நல்லாயிருக்கும், ஷைனிங்கும் நல்லாயிருக்கும், ஒயிட் நல்லா பிரைட்டாக செம்மையாக இருக்கும். பாருங்கள் அந்த பெயிண்ட் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். பெயிண்ட்டு நல்லா நச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு தண்ணி வச்சுருக்கேன். 4 லிட்டர் தண்ணியுமே ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த 10 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னு அதில் அடியில் வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி அந்த டப்பாயில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே நல்லா வச்சு நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி இப்போ நான் பெரிய 20 லிட்டர் டப்பாயில் ஊற்றிருக்கலையே அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒயிட் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் எல்லா பெயிண்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? ஆனால் ஒயிட் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் கலர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா எல்லா பெயிண்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் ஸ்டைனர் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, அது சரியாக வந்து மிக்ஸ் ஆகிருக்காது. அதனால் பார்த்தோன்னா நீங்கள் அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வந்து டப்பா கழுவி ஒரே டப்பாயில் ஊற்றி நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவே 20 லிட்டராக இருந்தால் நீங்கள் 2 பக்கெட்டில் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்தா 20 லிட்டரில் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக 10 லிட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஆற்றிக்கணும். நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான தகவல் வந்து நிறையாவே சொல்லியிருப்போம், போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு மெட்டீரியலை வந்து நான் சொல்லும் பஸ்ஸில் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து மொத்தமாக கொடுக்குறது நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தாலும் சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான மிக்சிங் இருக்குது, ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மறந்து இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புது புது வியூவர்ஸும் சரி, புது புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தொடர்ந்து நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியலை வந்து நான் சொல்லும் பஸ்லேயே முன்னாடியே வந்து தெளிவாக நான் இதை பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லி நான் முன்னாடியே தகவல் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற தகவல் மட்டும் இல்லாமல் அதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள்.
அதேமாரி நண்பர்களே, நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிக்க முடியும். அதேமாரி நண்பர்களே, ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி இது மாதிரி விஷயங்களை சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் எடுத்து தான் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் வந்து பார்த்தா நிறைய நண்பர்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் அதுக்காக என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சமூக வலைதளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். இப்போயே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். அது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போட்டேன்னா, இப்போ போடுற வியூஸை விட அப்போ போடுற வீடியோ வந்து வியூஸ் வந்து அதிகமாக வருது. அப்போ என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து போய் சேர்றது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து என்னுடைய சேனலை வந்து என் சேனலோடைய வீடியோ வந்து நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், எதுக்காக நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தகவலை வந்து வீடியோவும் சரி தகவலும் சரி எந்த ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தெளிவாக விளக்கமாக வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி ஒர்க்கோட நான் வந்து அதாவது வேலை செய்கிற இல்லையா, அதையும் உங்களுக்கு அதையும் காட்டி வீடியோவும் வந்து விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரலன்றது ஒரு வருத்தமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்ல வரேன். நீங்கள் தயவுசெய்து என்னுடைய சேனலை வந்து நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நண்பர்களே பாருங்கள், நான் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீலிங் ஒயிட் வந்து அப்ளை பண்ணுறேன். சீலிங் ஒயிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கார்னரில் வந்து பார்த்தோன்னா ப்ரெஷ்ஷால் தான் கட்டிங் போட முடியும். ஏன்னா அந்த இடத்துல ரோலர் வந்து கவரேஜ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷால் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோலர் ஒட்டிக்கலாம். ப்ரெஷ்ஷால் வந்து நீங்கள் மேலே ஸ்டூல் மேலேருந்து அடிக்கலாம். அதில் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்க முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் ப்ரெஷ்ஷாக மாட்டிட்டு இருந்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் போட்டுடுறேன். இருந்தபடியாக கட்டிங் போட்டு அப்ளை பண்ண போகிறேன். வால்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒயிட் வந்து டச் ஆகினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒயிட் அதிகமாகவும் வால்ஸில் டச் ஆகாது. சிலையில் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி அடிச்சுக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷில் வந்து கட்டிங் போட்டுடலாம். கட்டிங் போட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரஷில் அடிக்கிறேன் இல்லையா, இந்த கட்டிங் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து சீக்கிரம் காயாத அளவுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மாட்டி அது மேலே ரோலர் வந்து ஓட்டிடணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக செமையாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கட்டிங் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா ப்ரஷ் மார்க் அப்படியே தெரியும். அதனால் இப்போ தான் சீக்கிரம் ரோலர் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணிடணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி பிவிசி பைப்பில் வந்து இது மாதிரி இப்போ நான் வந்து ப்ரஷ் அப்படி டைட்டாக மாட்டிட்டு கட்டிங் போடுறேன். கட்டிங் போட்டு முடிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா இதை கட்டிட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ரோலர் மாட்டிக்க போகிறேன். பாருங்கள், நான் இப்போ ரோலர் இதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ரோலர் வந்து டைட்டாக மாட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீலிங் வந்து பெயிண்டிங் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் ஓட்டணும். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ட்ரை ஆன் மாதிரி இருக்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட்டு தொட்டுக்கிறேன். பெயிண்ட்டு தொட்டு இது மாதிரி நம்ம சென்டரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ரோலரில் பெயிண்ட்டு கம்மியாக இருக்கும் போஸ்டில் ரோலர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெயிண்ட் இருக்கும் போஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கார்னர் நம்ம கட்டிங் போட்டாலே அதில் வந்து ஓட்டிக்கலாம். நீங்கள் பெயிண்ட்டு தொட்டு டேரெக்டாக எடுத்து போயிட்டு கார்னர் வச்சிடக்கூடாது. அந்தமாதிரி டைம் நீங்கள் கார்னர் வச்சிட்டிங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பக்கமாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோலருக்கு அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர முடியாது பெயிண்ட் வந்து. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் இறக்கிட்டு ரோலரில் வந்து பெயிண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் பஸ்ஸில் கம்மியாக இருக்கும் பஸ்ஸில் அதன் பிறகு நீங்கள் இந்த ஓரத்தில் கட்டிங் போட்டியில் அந்த இடத்துல நீங்கள் ரோலர் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் அதே மாதிரி இப்போ பெயிண்டிங் பண்ணலையா, அந்த பெயிண்ட் நடுவில் இருக்கிறதுலே அதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி எல்லா இடத்துலையும் கவரேஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி கவரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து தேங்காது, ட்ரை ஆகாது, அதே மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு நான் கட்டிங் போட்டாலே அதிலே வந்து பார்த்தா ரோலர் ஓட்டணும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா ரோலர் ஓட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கூட நீங்கள் கட்டிங் போட்டு முடிச்சுட்டு சென்டரில் நீங்கள் வந்து ரோலர் ஓட்டிக்கலாம். அல்லது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கட்டிங் போட்டு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கூட பெயிண்டிங் பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டியூஷன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.